திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் காங்கிரஸ் கட்சி அவ்வப்போது தங்களது எதிர்ப்பை கூட்டணிக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதனால் கூட்டணியில் வெளியே வருகிறதா காங்கிரஸ் என்றும் அதிமுகவுடன் இணையப் போகிறது என்ற அளவுக்கு பேச்சுக்கள் எழுந்தது. ஆனால் தற்போதுதான் முழு தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையில் தமிழகத்தில் அமைக்கப்பட்ட தேர்தல் கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. ஒரு இடத்தில் கூட அந்த கட்சி வெற்றி பெற முடியாமல் போனது. ஆனால் திமுக தனது மிகப்பெரிய கூட்டணி மூலம் 40க்கு 40 தொகுதிகளிலும் வெற்றியை பிடித்தது. காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றியை பதிவு செய்தது. காங்கிரஸ் 2014ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்ட போது காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. குறிப்பாக 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அக்கட்சியின் வேட்பாளர்கள் தள்ளப்பட்டனர். பல தொகுதியில் வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழந்தனர். அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் இணைந்தது. சுமூகமாக இருந்த கூட்டணி தொடர்ந்து திமுகவில் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக KS அழகிரிக்கு பிறகு தலைவராக நியமிக்கப்பட்ட செல்வ பெருந்தகை கட்சியை வளர்ப்பதாக கூறிய பேச்சு கட்சிக்குள்ளேயே கலவரம் வெடித்தது. தமிழகத்தில் எத்தனை நாள் நாம் பிறரை சார்ந்து இருக்கப் போகிறோம்? சுயமாக வளர வேண்டாமா? மற்ற கட்சிகளை சாராத நிலை இருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் தொண்டர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் பேச, செல்வ பெருந்தகை கார்த்திக் சிதம்பரத்தின் பேச்சு கூட்டணிக்கு ஊறு விளைவிக்கும் பேச்சாக இருக்கிறது என EVKS இளங்கோவன் பதிலடி கொடுத்தார். இதன் பின் காங்கிரஸ் தலைமைதான் கூட்டணி விவகாரம் தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என்று கூறிய நிலையில் மீண்டும் ஒரு சர்ச்சை எழுப்பியுள்ளார். சென்னை கூவம் நதியை சீரமைக்க எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு செலவு செய்யப்பட்டது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அவர் ட்வீட் செய்ததோடு சென்னை மேயர் பிரியாவுக்கும் கடிதம் அனுப்பினார். இது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கப்படும் என பிரியா கூறிய நிலையில் இந்த விவகாரம் அத்தோடு முடிந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திமுக IT விங் சார்பில் கார்த்திக் சிதம்பரத்திற்கு எதிராக சமூக வலைதளங்களில் கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றனர். திமுக இல்லை என்றால் கார்த்திக் சிதம்பரம் வந்திருக்க முடியாது, நன்றிகெட்ட தனமாக பேசுகிறார் என பலரும் கமெண்ட் போட்டு வருகின்றனர். இதன் மூலம் திமுக கூட்டணியில் 2026க்கு முன்னதாக புகைக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் விஜய் கட்சியில் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் என பேசப்படுகிறது. விஜய் வைக்கும் மாநாட்டிற்கு ராகுல் காந்தி கலந்து கொள்வார் என்றும் தற்போது ஒரு தகவல் உறுதிப்பட வெளியாகி வரும் நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து முக்கிய கட்சிகள் பிரிந்து அதிமுக விஜய் பக்கம் செல்லும் என ஒரு பேச்சும் அடிபடுகிறது. ஆனால் செல்வ பெருந்தகை சமீபத்திய பேட்டியில் கூட்டணி தொடர்பாக தலைமை முடிவு செய்யும், அதே நேரத்தில் தற்போதைக்கு கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்ப்போம் என கூறியிருந்தார். இப்படியும் அப்படியும் காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது யாருக்காக இப்படி பேசுகிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.